ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் அதாவது வந்துட்டு யூடியூப் சேனல் எப்படி க்ரோத் ஆகுது, ஹவு டு பிகேம் ஏ சக்ஸஸ்ஃபுல் இன் சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனலில் டெக்மீன்ற யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போன வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் செலக்ட் பண்ணோம்னா இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம க்ரோத் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் மீடியா செலக்ட் பண்ணணும். அதுனா சோஷியல் மீடியான்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுனா சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு சரி, போன வீடியோ உங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். சரி, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொன்ன எந்த சோஷியல் மீடியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப். இப்போ யூடியூப் சேனல் எடுத்திங்கன்னு வச்சுக்கலாம், எப்படி நம்ம யூடியூப்பில் க்ரோத் ஆக முடியுமா. இப்போ நான் சாதாரணமாக ஒரு மொபைல் வச்சுருக்கேன், ஆண்ட்ராய்டு மொபைல். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு யூடியூப்பில் க்ரோத் ஆக முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆக முடியும். சரிப்பா, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் டைமில் வரேன், ஃப்ரீயாக இருக்கேன். அந்த டைமில் யூடியூப் சேனலில் க்ரோத் ஆக முடியுமான்னு பார்த்தீங்கன்னா எந்த டைம்லேயும் க்ரோத் ஆக முடியுங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டாலும் அதோட எஃபெக்ட்டை நீங்கள் வந்துட்டு முழுமையாக காமிக்கணும். ஓகேங்களா? 2 நாளுன்றது எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. டெய்லியும் வீடியோ போடணும், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஷார்ட்ஸ் போடணும், டெய்லியும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டுன்னு. ஒரு வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ வந்து ஹெச்டியில் நல்ல குவாலிட்டியாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டிங் எடுத்து சரியான முறையில் வீடியோ அப்லோட் பண்ணணும். சரி, நான் என்ன பண்ணுவேன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே சரிப்பா நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன், எப்படி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். இப்போ ஸ்டார்டிங் பண்ணுறப்போ வீடியோ ஏதோ ஒரு கண்டென்ட் எடுத்து ஏதோ மேக் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம். எடிட்டிங்லாம் அப்படியே கச்சமுச்சன்னு இதிலே பண்ணி அப்லோட் பண்ணிவிடுவோம். சரி, நான் வந்துட்டு என்ன தெளிவாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் க்ரோத் ஆகுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஒரு கண்டென்ட் எடுக்கணும். குவாலிட்டியான கண்டென்ட் என்ன வச்சுங்களா, யோசிச்சு பார்க்கணும். எந்த விஷயம் ட்ரெண்டிங் அப்படி நீங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தேடுவீங்க. சரி, நம்மளே இந்த விஷயத்தை தேடுறோம், நம்மள மாதிரி தான் எல்லாருமே அவங்களும் தேடுவாங்க. அந்த விஷயம் கண்டென்ட், அதாவது ட்ரெண்டிங்கான ஏதாவது ஒரு கண்டென்ட்டை நல்ல குவாலிட்டியாக, அதாவது ஒன்றுக்கு நீங்கள் டெய்லி வீடியோ பண்ண அவசியம் கிடையாது. ஒரு வீடியோ எடுத்திங்கன்னா அந்த ஒரு வீடியோவை தெளிவாக டீட்டெயிலாக அந்த வீடியோ பார்க்குறப்போ எல்லாமே டிஸ்பிளேல ஷோ ஆகிற மாதிரி நீங்கள் டீட்டெயிலாக தான் பேசியிருப்பீங்க. பட் ஆனால் அதை எடிட் பண்ணியிருக்க மாட்டீங்க. டீட்டெயிலாக தெளிவாக ஷோ ஆகிற மாதிரி ஒரு குவாலிட்டியான வீடியோவை ரெடி பண்ணணும். சரி, நான் ரெடி பண்ணிட்டேன், நான் வந்துட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணாலும் சரி, யூடியூப்புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா விஷயங்கள் இருக்குது. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் நான் ஜெயிச்சிருவோன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாதுங்க. கண்டிப்பாக முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இக்கு வச்சுருக்காங்க. அதாவதுன்னா 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸ், அதாவது 4000 மணி நேரமும் அதுதான் நீங்கள் முடிச்சிருக்கணும். சரி, என்னால் முடிக்க முடியுமா? 4000 மணி 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்துருவோம், ஆனால் 4000 மணி வாட்ச் ஹவர்ஸ் முடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் முடியுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணணும். சரி, நான் வீடியோவை ரெடி பண்ணிவிட்டேன், க்ரோத் ஆக முடியுமான்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணால் மட்டும் போதாதுங்க. வீடியோ எடிட் பண்ணணும். அதுக்கு தேவையான நீங்கள் அதாவது ஒரு 5 நிமிஷம் வீடியோ பேசியிருப்பீங்க. அந்த 5 நிமிஷம் வீடியோவில் நீங்கள் கொடுக்குற ஒரு தம்ப்லைன்லேயே தெரிஞ்சிடணும் எல்லாமே. இதை பற்றி தான் சொல்ல போகிறேன்னு. நல்ல தெளிவாகவும் கொஞ்சம் நீட்டாகவும் ரொம்ப ஹை குவாலிட்டி இல்லாமல் டீட்டெயிலாக தெளிவாக ஒரு தம்ப்லைன் ரெடி பண்ணுங்க. தம்ப்லைனை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணால் அதுக்கு ஏற்ற டைட்டில், முக்கியமானது டைட்டில் ரெடி பண்ணணுங்க. நான் இப்போ சொல்கிறேன், அந்த 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தம்ப்லைன் ரெடி பண்ணணும். ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் டைட்டில் ரெடி பண்ணணும். மூணாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், கம்பல்சரி டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். டிஸ்கிரிப்ஷன் எழுதாமலாம் வீடியோஸ் நிறைய பேர் அப்லோட் பண்ணுறாங்க, ஆனால் கம்பல்சரி டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். டிஸ்கிரிப்ஷனில் என்னப்பா எழுதலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்ன எழுதணும்ல, நீங்கள் வீடியோவில் சொல்கிறத அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் காமிக்கணும். நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் காமிக்கணும். நான் வந்துட்டு இந்த வீடியோவில் இப்படி பேசியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் கம்பல்சரி இருக்கணும். ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ப்ரைவேட்டில் போடணுமா, இல்லை அன்லிஸ்டில் போடணுமா, லிஸ்ட்டில் போடணுமா, இல்லை வந்துட்டு பப்ளிக் பண்ணணுமா, ஷெடியூலில் போடணுமா, இது வந்துட்டு முக்கியமான கான்செப்ட். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி ப்ரைவேட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஷெடியூலில் போடுங்க. டேரெக்டாக பப்ளிசிட்டி பண்ணாதீங்க, அது வந்துட்டு ஷோ ஆகாது. இது வந்துட்டு மூணாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் கம்பல்சரி. இப்போ நான் எக்ஸாம்பிள் வருதுன்னா வாட்ஸ்அப்னு எடுத்திங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற அப்படியே உங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணால் வாட்ஸ்அப்பில் இருக்கிற ட்ரிக்ஸ் அப்படியே கூகுள் பே, அப்போ ஃபோன்பே, இந்த மாதிரின்றப்போ அப்படியே தெளிவாக உங்களோட பிளேலிஸ்ட்டில் கூட நிற்கணும். பார்க்குறவங்க என்ன பண்ணோன்னா ஒரு உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேடி இந்த வீடியோ எனக்கு வேணுமே முக்கியமானது அப்படின்னு சொல்லி தேடி எடுக்கிறதுன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மூணாவது வந்து டேகு,
கம்பல்சரி மஸ்ட்டுங்க. டேகு இல்லாமல் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணால் வேஸ்ட்டு, நீங்களே வேஸ்ட்டு. டேகு வீடியோ அப்லோட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா டேகு தான் உங்களோட யூடியூப்போட சர்ச் இன்ஜினில் டேகா மூலிமா தான் உங்களோட வீடியோவை ஃபஸ்ட்லேயோ இல்லை செகண்ட்லேயோ தேர்ட்லேயோ கொண்டு வர முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப்பில் க்ரோத் ஆகணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் நீங்கள் எடுக்கணும். சரி, நான் 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் நீங்கள் எடுக்கணும்னா இந்த தம்ப்லைன் அப்புறம் வந்துட்டு டைட்டில் இதை பற்றிலாம் நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். டேகு இதில் மெயினான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தம்ப்லைனும் டைட்டிலும் டேகும் இல்லைன்னா உங்களால் யூடியூப்பில் க்ரோத் ஆக முடியாது. நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தெளிவாக இருக்கணும். சரிப்பா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுக்கு முன்னாடி 1000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண வீடியோவும் குவாலிட்டியாக இருக்கணும். இப்போ சப்ஸ்கிரைபர் எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுற அந்த வீடியோவுக்கு ஷார்ட்ஸ், இப்போ நான் இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன்ல, இதே மாதிரி நான் இந்த வீடியோவில் இப்படி பேசினேன், இந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணிங்கன்னு ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா எல்லாருக்குமே ஷோ ஆகும். அதெல்லாம் கம்பல்சரி ஒரு வீடியோ எடுத்திங்கன்னா அதுக்கு கம்பல்சரி அந்த வீடியோவுக்கு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணுங்கண்ணா. ஷார்ட்ஸும் குவாலிட்டியாக இருக்கணும், வீடியோவும் குவாலிட்டியாக இருக்கணும். 2 இல்லை 3 இல்லை 4 நாள் கூட டைம் எடுத்துக்கணும். அந்த 4 நாள் போடுற வீடியோ நச்சுன்னு இருக்கணும். அந்த மாதிரி தான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணணும். சரி, இந்த அதாவது யூடியூப்பில் எப்படி க்ரோத் ஆகுது, எப்படி வந்து தம்ப்லைனு, எப்படி வீடியோ எடிட்டிங்கு, அப்புறம் வந்து எப்படி டேகு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கன்ஃபியூஷனாக இருக்கும். அதில் போனோம்னா நம்ம க்ரோத் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவுட்டில் இருப்பீங்க. சரி, நம்ம போன வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த சோஷியல் மீடியாவில் செலக்ட் பண்ணோம்னா அந்த நம்ம க்ரோத் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, மணி சம்பாதிக்க முடியுமா, க்ரோத் ஆக முடியுமான்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பேசியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம யூடியூப் சேனலில் க்ரோத் ஆகணும்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துட்டோம். சரி, இதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நேம், அதாவது உங்களோட பிராண்டு நேம் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, அந்த பிராண்டு நேம் எப்படி யூனிக்காக ஒரு யூடியூப்பில் கூட நம்ம ஏதாவது ஒரு பேர் போட்டு சர்ச் பண்ணோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிராண்ட் நேமில் இருக்கிறது உடனே சஜெக்ஷன் பண்ணணும். இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது போன நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடாக பிரிச்சுருக்கோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3வது எபிசோடு. அடுத்தது 4வதாக நம்மளோட யூடியூப் சேனலில் டைட்டிலை எப்படி நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப்புக்கு தேவையான நேம் எப்படி செலெக்ஷன் பண்ணுறது, யூடியூப் நேம் எப்படி செலெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். யூடியூப்பில் க்ரோத் ஆகணும்னா இது கம்பல்சரி மஸ்ட்டு. இது வந்து தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாமல் நீங்கள் யூடியூப்பில் காலை வைக்காதீங்க. தெரிஞ்சால் வைங்க, இல்லைனா விட்டுடுங்க. நீங்கள் இருக்கிற வேலையை பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் பண்ணால் தான் ஒரு யூடியூப்பில் க்ரோத் ஆக முடியும். சரி, இந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் யூடியூப் நேமை செலெக்ஷன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெக்மீன்ற யூடியூப் சேனலில் ஹவு டு பிகம் ஏ சக்ஸஸ்ஃபுல் இன் சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் யூடியூப்பில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுதுன்னு சொல்லி டீட்டெயிலாக நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரேன். அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பாருங்கள். அதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெக்மீன்ற சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.